வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். உருளைக்கிழங்கு வச்சு செஞ்ச ஸ்நாக்ஸ்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சன்லையும் உருளைக்கிழங்கு வச்சு டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு இதை சூடாக டொமேட்டோ கெட்சப்போட சர்வ் பண்ணிங்கன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். 200 கிராம் உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம மசிச்சுக்குவோம். நல்லா கட்டையில் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக மசிச்சுக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாக மசிச்சுட்டு இப்போ இதில் 2 ஸ்பூன் மைதா, தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். கூடவே 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக கொத்தமல்லியை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஃபைனலாக 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குவோம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், கிழங்குல இருக்கிற ஈரப்பதமே போதும். மிக்ஸ் வந்து உங்களுக்கு கையில் ஒற்றாப்பில் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் அளவு மட்டும் மைதா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சுக்குவோம். இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டி இப்படி உள்ளங்கையில் வச்சு ரவுண்டை தட்டிக்குவோம். நீங்கள் இப்படி தட்டாமல் அப்படியே உருண்டியாக கூட ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும், அதனால தான் நான் இப்படி தட்டி ரவுண்டாக வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவு மைதா எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டியில் எதுவும் இல்லாமல் கரைச்சிக்குவோம். இந்த மாதிரி தண்ணியை கரைச்சிக்குவோம். நமக்கு இப்போ கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் தேவை. உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா அதை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 4-5 பீஸ் ரஸ்கை ஒரு மிக்ஸி ஜாரில் உடச்சி சேர்த்து 2 செகண்ட்ஸ்க்கு மட்டும் மிக்ஸியை பல்ஸ் மோடில் வச்சு சுற்றி எடுத்திங்கன்னா இப்படி பிரெட் க்ரம்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த உருளைக்கிழங்கு மிக்ஸை ரெடி பண்ணி வச்ச மைதாவில் டிப் பண்ணி அதுக்கு மேலே இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் கோட் பண்ணிக்குவோம். பிரெட் க்ரம்ஸை வந்து நீங்கள் ஈர கையால் தொடாமல் இன்னொரு கையை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். எல்லா பீசஸையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்குவோம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து ஹீட் பண்ணிக்குவோம். எண்ணெய் ஹீட் ஆகவும் நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி வச்ச பீசஸை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து பொன்னிறமாற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்குவோம். ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா வெளியே சீக்கிரமாகவே கோல்டன் ப்ரௌன் ஆகிடும், ஆனால் உள்ளே வந்து சரியாக வெந்திருக்காது. ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்க, இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே இருக்க பொட்டேட்டோ ஸ்டஃபிங் நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை டொமேட்டோ சாஸோட சூடாக ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக சர்வ் பண்ணிங்கன்னா எல்லோருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.